ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இது 2023ல கேட்ட கொஸ்டின்ஸ் போர்டு எக்ஸாமில். தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி வால்யூம் of a spherical bubble with respect to its radius at r equal to 3 cm is 4 options given. So first நம்ம என்ன சொன்னேன், we have to identify the shape, correct? So first what is the shape? shape என்ன இருக்கு பாருங்க, spherical bubbles. So sphere தான் வந்து shape. So shape is a sphere. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க கவனிங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிங்க. தி ரேட் ஆஃப் சேஞ்ச், ஏதோ சேஞ்ச் ஆகுதா, என்ன சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது. எதோட வால்யூம் சேஞ்ச் ஆகுது, ஸ்பியருடைய வால்யூம் சேஞ்ச் ஆகுது. சரி, அப்படின்னா டிவி வரணும். என்ன சேஞ்ச் ஆகுது, வால்யூம் சேஞ்ச் ஆகுது, அதனால டிவி. ஸோ வித் ரெஸ்பெக்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா பாருங்க, நல்லா படிச்சு பாருங்க. வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ், பாருங்க வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ், ஆமா சொல்லியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு எது சேஞ்ச் பண்ண வால்யூம் சேஞ்ச் ஆகுதா, ரேடியஸ் சேஞ்ச் பண்ண வால்யூம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா அப்படின்னா இந்த கொஸ்டினே சொல்லியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் என்னது, டிஆர். சரி, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு at r equal to 3 என்ன சொன்னேன், when சொன்னாலும் சரி at r equal to 3 இந்த மாதிரி சொன்னாலும் சரி, நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட் ஆன்சர்ல r இருக்க பிளேஸ்ல we have to put 3. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதானே 1 மார்க்ஸ்னாலே இவ்வளோ சின்ன கொஸ்டின் தான். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேட்குறேன், டிவி பை டிஆர் இருக்கா, இவங்ககிட்ட கேட்குறேன் வி இருக்கு, வினா வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர், ஃபார்முலா இருக்கான்னு கேட்குறேன். ஃபார்முலா இருக்கு வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு, எஸ் ஃபார்முலா இஸ் தேர். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர்? வால்யூம் ஆஃப் தி ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, 4/3 pi r cube. எஸ், வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் 4/3 pi r cube. சரி, ஓகே சார், எனக்கு இப்போ என்ன ஆன்சர் தேவை, எனக்கு டிவி பை டிஆர் தானே தேவை. அப்படின்னா டிஆர் எனக்கு தேவைன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எந்த வேரியபிளால நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஏன்னா டிஆர் எனக்கு வரணும்னா டினாமினேட்டர்ல ஆரால நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண சொன்னேன். என்ன வெரிஃபிகேஷன் பண்ண சொன்னேன், நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 வேரியபிள் தான் இருக்கணும்னு சொன்னேன். இப்போ நல்லா பாருங்க, இங்கே விங்கிறது ஒரு வேரியபிள், அதே மாதிரி ஆர் கியூப்ங்கிறது ஒரு வேரியபிள். 2 வேரியபிள் தானே இருக்கு. ஸோ 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேரியபிள் வந்துருச்சுன்னா அதில் ஏதாவது நம்ம புட் பண்ணி 2 வேரியபிள் நம்ம ஆக்கணும். ஸோ நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ வி கிட்ட நம்ம கேட்கணும், ஆர் இருக்கான்னு கேட்டோம், இல்லை. ஸோ வாட் வில் பி த ஆன்சர், டிவி பை டிஆர் இஸ் ஈக்குவல் டு 4/3 and pi are the constants. So we have to write as it is. So next r cube நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா, so 3r square, r cube நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா 3r square. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணுமா, இல்லை வந்து அதுக்கப்புறம் நம்ம எழுதணுமா அப்படின்னு கேட்டா, இப்போ r cube கிட்ட கேட்குறேன், உங்ககிட்ட r இருக்கா, ஆமா என்கிட்ட r இருக்குன்னா நம்ம dr by dt நம்ம அந்த மாதிரி எதுவுமே எழுதக்கூடாது. ஸோ இதோட நம்ம விட்டுணும் இங்கே, கரெக்டா? dr by dt எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா எழுதக்கூடாது. ஏன்னா r வேரியபிள் தானே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்படின்னா நம்ம எதுவுமே எழுதக்கூடாது. If you have to, now what we can do, this 3 and this 3 we can cancel பண்ணிட்டோம்னா just multiply 4 pi r square நமக்கு ஆன்சர் வந்திருக்கு, 4 pi r square. ஸோ இது என்னது, dv by dr. இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட் ஆன்சர்ல நம்ம என்ன புட் பண்ண சொன்னாங்க பாருங்க, dv by dr வந்த பிறகு லாஸ்ட் ஆன்சர்ல நம்ம r இருக்க பிளேஸ்ல 3 புட் பண்ணா அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அதுதான் நமக்கு ஆப்ஷன்ல போய் நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ when இல்லைன்னா at whatever r equal to 3 we have to put. so last answerல r இருக்க பிளேஸ்ல நம்ம 3 put பண்ணணும். so dv by dr at r equal to 3. so at கேட்டாலும் இந்த மாதிரி, இல்லை when கேட்டாலும் இந்த மாதிரி எழுதியாச்சு. so 4 pi as it is, r இருக்க பிளேஸ்ல நம்ம 3 put பண்ணணும். so r இருக்க பிளேஸ்ல 3 நம்ம put பண்ணா 3 whole square. so what will be the answer, 4 pi 3 square will be 9. So the final answer will be 4 9s are 36 pi. So here we have dv by dr at r equal to 3. Sorry, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா முடிஞ்சிச்சா? இல்லை. லாஸ்ட்ல என்ன சொன்னேன், நம்ம மெஷர்மெண்ட் எழுதுறது தான் இம்பார்ட்டன்ட். மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நமக்கு வந்து சில சமயத்தில் 1 மார்க்ஸே போயிடும். இப்போ பாருங்களேன், 36 pi அப்படிங்கிறது நமக்கு 2 ஆப்ஷன்ல வந்திருக்கு, பி ஆப்ஷன்ல வந்திருக்கு, சி ஆப்ஷன்ல வந்திருக்கு. ஸோ நம்ம எது நம்ம ஆன்சர் டிக் பண்ணலாம், யூனிட் வச்சு தானே நம்ம டிக் பண்ண முடியும். ஸோ யூனிட் நல்லா பாருங்க, இங்கே டிவி இருக்கு. ஸோ வாட் இஸ் மீன் பை டிவி? வீனா என்னது, வால்யூம். வால்யூம்னா என்ன வரலாம், சென்டிமீட்டர் கியூப் வரலாம், இல்லைன்னா மீட்டர் கியூப் வரலாம். ஸோ கண்டிப்பாக மேலே வந்து டிவி இருக்கிறதுனால ஸோ வி ஹாவ் டு ரைட் சென்டிமீட்டர் கியூப். ஓகே சார், டினாமினேட்டர்ல என்ன இருக்கு சார், இங்கே டிஆர் இருக்கு, ரேடியஸ் இருக்கு. ரேடியஸ்னா எப்பவுமே ஒரு லென்த்துனாவே நம்ம வந்து சென்டிமீட்டர் தான் நம்ம டினோட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர்ல சென்டிமீட்டர், நிறைய பேர் இப்படி அடிச்சிடக்கூடாது, சரியா? ஸோ அது வெறும் மெஷர்மெண்ட் அது. ஸோ சென்டிமீட்டர் கியூப் பை சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள், எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன்,
36 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் இருக்கு, இல்லை 36 பை சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் இருக்கு. ஸோ இதுதானே நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஸோ த ஆப்ஷன் வில் பி சி ஆப்ஷன். இது லாஸ்ட் இயர் 2023 கேட்ட MCQ கொஸ்டின். ஓகே, ஸோ வில் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். சி த தேர்ட் ஒன் விச் வாஸ் ஆஸ்டு போர்ட் எக்ஸாம் இந்த இயர் 2020. ஸோ தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா, இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது? ஏரியா சேஞ்ச் ஆகுது. வித் ரெஸ்பெக்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதோட ஏரியா சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டால் சர்க்கிளோட ஏரியா சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ். So it means first of all we have to write the shape. So what is the shape? Shape will be circle. Shape will be the circle. So next என்ன சேஞ்ச் ஆகுது? ஏரியா சேஞ்ச் ஆகுது. So ஏரியா சேஞ்ச் ஆகுறதுனால so dA by with respect to எது சேஞ்ச் பண்ண ஏரியா சேஞ்ச் ஆகுது? with respect to radius. Radiusனா r. So it means dr. சரி, இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நமக்கு லாஸ்ட் ஆன்சர்ல என்ன புட் பண்ணணுமா? when r equal to 3. so it means லாஸ்ட் ஆன்சர்ல r இருக்க பிளேஸ்ல 3 நம்ம புட் பண்ணா அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இது ஒன்று தான் இருக்கு நமக்கு. இவங்ககிட்ட கேட்குறேன் ஃபார்முலா இருக்கான்னு கேட்குறேன். ஆமா இருக்கு. ஏரியா, ஏனா ஏரியா, ஏரியா ஆஃப் தி சர்க்கிளுக்கு ஏதாவது நமக்கு ஃபார்முலா இருக்கா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ரைட் தட் ஃபார்முலா. ஏரியா, ஏ டினோட்ஸ் ஏரியா. ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா வில் பி பை r ஸ்கொயர். ஓகேவா? நம்ம இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வெரிஃபிகேஷன் சொன்னேன். என்ன வெரிஃபிகேஷன் அது? 2 வேரியபிள் தான் இருக்கணும். ஏஆர் 2 வேரியபிள் தான் இருக்கு. பையனா என்ன சார்? அது ஒரு கான்ஸ்டன்ட் அது. சரியா? இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு எந்த வேரியபிளால டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? எனக்கு ஆன்சர் எனக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டால் டிஏ பை டிஆர் தானே வரணும். ஆர் டினாமினேட்டர்ல இருக்குன்னா நான் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரால நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நான் கேட்குறேன், ஏ கிட்ட கேட்குறேன், உங்ககிட்ட ஆர் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை அப்படின்னு சொன்னா dA by dr is equal to பைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். we have to write as it is when we are doing when it is in the multiplication as it is. so r ஸ்கொயர் நம்ம பண்ணா 2r. இப்போ நமக்கு ஏதாவது dr by something ஏதாவது வருமான்னு கேட்டா வராது. ஏன் அப்படின்னு கேட்டா r நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுனால நமக்கு வராது. r டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்க, நம்ம r டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ஓவர். so what will be, you just multiply 2 pi r. so this will be the answer dA by dr. so but we have to find another answer. என்ன ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த ஆன்சர்ல when r equal to 3 இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. so when r equal to 3, so dA by dr when r equal to 3. r இருக்க பிளேஸ்ல 3 புட் பண்ணுங்க. 2 pi into 3 will be 6 pi. so this will be the answer, but we have to write the unit also. so what will be the unit? see the numerator. Numerator is dA. dA means area. Area means either we have to write centimeter square or meter square. so what we can write here? இந்த கொஸ்டின் எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கிறதுனால we have to write centimeter square in the numerator. in the denominator it is given as the radius. radiusனா சென்டிமீட்டர் ஆர் மீட்டர். பட் இந்த கொஸ்டின் எல்லாமே சென்டிமீட்டர், அதனால சென்டிமீட்டர். ஸோ ஓகேவா? ஸோ இதோட இந்த ஆப்ஷன் ஓவர். ஐ திங்க் இதுவும் வந்து 2023 கேட்டால் MCQஸில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இது ஃபில் இன் தி பிளாக் சம்திங் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. இது இந்த இயர் 2024 போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். லேட்டஸ்ட் போர்டு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். 5th சீரீஸ்ல வந்த கொஸ்டின். ஸோ கொஸ்டினுக்கு பிடிச்சி பாருங்க. தி ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் இஸ் இன்க்ரீசிங். ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. யூனிஃபார்மா ஒரே மாதிரி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பாருங்க, யூனிஃபார்ம் ரேட். யூனிஃபார்ம் ரேட்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. யூனிஃபார்ம் ரேட் அப்படின்னா ரேட்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு? அது கொஞ்சம் ரிவர்ஸ்ல வாங்க. என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? ஏரியா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷேப் என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரைட் தி ஷேப். ஷேப் இஸ் சர்க்கிள். ஸோ ரேட்டுங்கிற வார்த்தை வந்துச்சு. ரேட்டுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் பார்க்கணும், இல்லை அதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கணும். பக்கத்தில் வந்து டாட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடியே இருக்கும். ரேட்னா என்ன சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு? ஏரியா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏரியா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் லைன் படிச்சு பாருங்க. தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் இஸ் இன்க்ரீசிங். இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ரேட்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. வித் ரெஸ்பெக்ட் என்னன்னுமே சொல்லலைன்னா யூனிட்ல பாருங்க. நல்லா யூனிட்ல டினாமினேட்டர் என்ன இருக்கு? நமக்கு பர் செகண்ட் இருக்கு. பர் செகண்ட்னா கண்டிப்பா நமக்கு டினாமினேட்டர்ல என்ன வரணும்? டைம் தான் வரணும். செகண்ட்னா கண்டிப்பா டைம்னால தான் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சரி, ஓகே சார். விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, அதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லியிருக்காங்களா இல்லை டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? இன்க்ரீஸ்னா அந்த கிவன் டேட்டாவே நம்ம பாசிட்டிவ்ல எழுதிடணும். டிக்ரீஸ் வருது, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இன்க்ரீஸ்னா என்ன கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 2 சென்டிமீட்டர்
square per second. Okay, so this is given data. So what we have to find, see how fast, நான் ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் தி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நான் சொன்னேன் ஹவு ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாருங்க, ஹவு ஃபாஸ்ட் இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ அதிகமா எவ்வளோ ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. ஹவு ஃபாஸ்ட்னாவே சேஞ்ச் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஹவு ஃபாஸ்ட் எதோட சேஞ்சஸ் கேட்குறாங்க, சர்க்கம்ஃபரன்ஸோட சேஞ்சஸ்ன்னு கேட்குறாங்க. அப்படின்னா டிசி. ஹவு ஃபாஸ்ட்னாவே சேஞ்சஸ் தான். எதோட சேஞ்சஸ் கேட்குறாங்க, சர்க்கம்ஃபரன்ஸோட சேஞ்சஸ் கேட்குறாங்க. வித் ரெஸ்பெக்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? செகண்ட் லைன்ல பாருங்க, வித் ரெஸ்பெக்ட் என்னன்னு சொல்லலை அப்படின்னு கேட்டா ஆல்வேஸ் இந்த டினாமினேட்டர் வி ஹேவ் டு ரைட் டிடி. டிடி இது ஃபைண்ட் அவுட் பண்ணா மட்டும் போதாது. லாஸ்ட் பாருங்க, when the radius r equal to 5 cm இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட் ஆன்சர்ல நமக்கு r இருக்க பிளேஸ்ல 5 புட் பண்ணி அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே என்ன சொன்னேன், கிவன் டேட்டா கிட்ட கேட்கணும், உங்ககிட்ட ஃபார்முலா இருக்கான்னு கேட்கணும். என்னது கிவன் டேட்டா? இங்க dA/dt. இப்போ ஏன்னா என்ன இருக்கு, ஏரியா. எதோட ஏரியா? இங்க ஷேப் படிச்சு பாருங்க, ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். ஏரியா ஆஃப் தி சர்க்கிளுக்கு ஃபார்முலா இருக்கா? இருந்துச்சுன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். எஸ் சார், தேர் இஸ் எ ஃபார்முலா சார். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா இஸ் πr². ஓகேவா? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். 2 வேரியபிள் தான் இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு, எனக்கு dA/, என்ன வேணும், dt வேணும். அப்படின்னா எனக்கு எந்த வேரியபிளால நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? கொஸ்டின்ல எதுவுமே சொல்லலை. ஸோ t-ஆல நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. இப்போ a கிட்ட கேட்குறேன், t இருக்கா? t இல்லை. ஸோ dA/dt இஸ் ஈக்குவல் டு பைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். வி ஹாவ் டு கீப் ஆஸ் இட் இஸ் வென் இட் இஸ் இந்த மல்டிப்ளிகேஷன். r² நம்ம பண்ணா 2r நமக்கு வரும். பட் வந்து t-யை தான் டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்க. நம்ம r-ங்கிற வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணதுனால நம்ம என்ன எழுதிடணும், அது கூட dr/dt எழுதியாச்சு சார். இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, லாஸ்ட்டுக்கு முந்தின கொஸ்டின், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி 2 சைடும் நமக்கு ddன்னு வந்துருச்சு. 2 சைடும் நமக்கு dd வந்துருச்சுன்னா ஒரு d கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. அந்த கிவன் டேட்டால எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு dA/dt நம்ம கிட்ட இருக்கா, இல்ல dr/dt நம்ம கிட்ட இருக்கான்னு பாருங்க. ஸோ எஸ் சார், dA/dt நம்ம கிட்ட இருக்கு சார். ஸோ வாட் இஸ் சார் dA/dt? dA/dt இருக்க பிளேஸ்ல 2, dA/dt ஆன்சர் 2 தானே கொடுத்துருக்காங்க. அந்த 2 இந்த பிளேஸ்ல நான் எடுத்து புட் பண்ணிட்டேன். யூ ஜஸ்ட் மல்டிப்ளை திஸ். π into 2 into r will be 2πr. Here we have dr/dt. இப்போ நமக்கு ஒரு d தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த dr/dt தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ dr/dt as it is. இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு பாருங்க, 2πr. இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனா மாறும். ஸோ டிவிஷனா மாறுச்சுன்னா 2/2πr. ஸோ என்ன கேன்சல் பண்ணலாம் நம்ம? 2 and 2 will get cancelled. 2 and 2 will get cancelled. So what will be the remaining? So dr/dt is equal to 1/πr. ஓகே சார், இதோட நமக்கு முடிஞ்சிச்சா? இதுதான் நமக்கு கேட்டாங்களா கொஸ்டின்ல? நல்லா பாருங்க, இதுவா நமக்கு கேட்டாங்க? கேட்கலையே சார், எனக்கு dc/dt தான் கேட்டாங்க. ஆனால் எனக்கு வந்திருக்கிறது dr/dt வந்திருக்கு. ஓகே சார், இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது சால்வ் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு. இப்போ இவங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்கணும். dc/dt இருக்கா? இப்போ c கிட்ட கேட்கணும். cனா என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள்க்கு என்ன ஃபார்முலா? இப்போ அவங்க கிட்டேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் சார் மறுபடியும் அவங்க கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஆன்சர் கிடைக்கல. கிடைச்சிருந்தா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிருப்போம். கிடைக்காததுனால இவன் கிட்ட கேட்டோம், இந்த ஃபார்முலா வச்சு இது சால்வ் பண்றோம். இப்போ இவன் கிட்ட கேட்கணும், உங்ககிட்ட ஃபார்முலா இருக்கா? இருக்குன்னா இவனை வச்சு இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். c ஈக்குவல் டு, cனா என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கம்ஃபரன்ஸுக்கு 2πr. ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி 2 வேரியபிள் cr இருக்கு சார், நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். வித் ரெஸ்பெக்ட் டு எந்த வேரியபிளால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? கொஸ்டின்ல சொல்லல. ஸோ ஆல்வேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு t. கரெக்டா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ இப்போ பாருங்க, c கிட்ட t இருக்கான்னு கேட்டேன், இல்ல. ஸோ dc/dt இஸ் ஈக்குவல் டு 2πங்கிறது கான்ஸ்டன்ட், மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா ஆஸ் இட் இஸா வச்சிடணும். இப்போ r டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ அது மாதிரி நம்ம அது கூட நம்ம என்ன எழுதிடணும்? dr/dt நம்ம எழுதிடணும். ஓகே சார், எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 2 சைடு dd வந்துருச்சா? 2 சைடு dd வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு d நமக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ dc/dt நம்ம கிட்ட இருக்கா, இல்ல dr/dt நம்ம கிட்ட இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, dc/dt நம்ம கிட்ட இல்ல சார். சரி, dr/dt நம்ம கிட்ட இருக்கா? இருக்கு சார், dr/dt. அதை எடுத்து அந்த பிளேஸ்ல போய் புட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 2π as it is. dr/dt would answer 1/πr. So here we need to find dc/dt.
ஸோ இதில் என்ன சார் கேன்சல் பண்ணலாம்? என்ன கேன்சல் பண்ண இதில்? this pi and this pi we can cancel. So what will be the remaining? So what will be the remaining? dc by dt is equal to 2 ones are 2, 2 by r. சார் இதோட நமக்கு முடிஞ்சிச்சா சார் ஆன்சர்? இல்லை சார், dc by dt நம்ம கேட்டாங்க, அது வந்துருச்சு பாருங்க. dc by dt நம்ம கேட்டாங்க, அது வந்துருச்சு. பட் இது ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு நமக்கு லாஸ்ட் ஆன்சர்ல r இருக்க பிளேஸ்ல 5 புட் பண்ணணும். அதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர், அது மறக்கக்கூடாது. ஸோ dc by dt மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போதாது. ஸோ என்ன சொன்னாங்க? when r is equal to 5 centimeter we have to put in the final answer. So dc by dt when r is equal to 5 centimeter. So what is the answer sir? 2 by r தானே. ஸோ இதில் r இருக்க பிளேஸ்ல நம்ம 5 புட் பண்ணா நமக்கு 2 by 5 நமக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம டெசிமல்லையும் எழுதி காமிக்கலாம், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணாலும் போதுதான். ஸோ லாஸ்ட்ல இதோட நம்ம முடிச்சிடக்கூடாது, யூனிட் எழுதணும். அந்த யூனிட் தான் இம்பார்ட்டன்ட், அது மறக்கக்கூடாது. சரியா? ½ மார்க்ஸ் போயிடும் அதனால. ஸோ 2 by 5 எழுதியாச்சு. இப்போ நியூமேட்டரில் பாருங்க, இது டிசி. டிசினா என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது ஒரு சைடு ஒரு லென்த் மாதிரி தான். ஸோ அதனால நம்ம என்ன எழுதணுங்க? சென்டிமீட்டர் பர். இப்போ டிடி இருக்கு. டிடினா டினாமினேட்டர்ல டிடி இருக்கிறதுனால நம்ம வந்து அது ஒரு டைம்னா நம்ம யூஸ்வலாக நம்ம செகண்ட் தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ திஸ் வில் பி தி our ஃபைனல் ஆன்சர். திஸ் இயர் asked question in the 2 marks in the section B. Okay, hope you understood. So we'll go to the next question. See the question number 5. இந்த கொஸ்டினுமே இந்த இயர் 2024ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, see the rate of change. ரேட்னா சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுது? சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகுது. எதோட சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகுது? ஸ்பியருடைய சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகுது. வித் ரெஸ்பெக்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஆமா சொல்லியிருக்காங்க பாருங்க. சம்டைம்ஸ் 1 மார்க்ஸ்ல கேட்டால் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம கொஸ்டின் தெளிவாக படிக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷேப் எழுதுங்க பார்க்கலாம். What is the shape? Surface area of the sphere. First shape is a sphere. Okay sir. என்ன சேஞ்ச் ஆகுது? சர்ஃபேஸ் ஏரியா தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகுறதுனால ds. வித் ரெஸ்பெக்ட் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எஸ், இட் இஸ் கிவன். இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ல சேஞ்ச் ஆகுறதுனால, ரேடியஸ்ல சேஞ்ச் ஆகுறதுனால ds by dr. வென் எட்டு அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை இருக்கான்னு கேட்டால் இருக்கு சார். வென் r equal to 4 centimeter. இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர்ல 4 பை நம்ம புட் பண்ணி அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ நான் கேட்குறேன், ஒரே ஒன்று தான் இருக்கீங்க, இவன் கிட்ட ஃபார்முலா இருக்கான்னு கேட்குறேன். எஸ், சர்ஃபேஸ் ஏரியா. எஸ்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? 4 பை r ஸ்கொயர். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயருக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியருக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 4 பை r ஸ்கொயர். இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன வேரியபிள்? கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்களா இல்லையா? வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு r. இப்போ எஸ் கிட்ட கேளுங்க, r இருக்கா? இல்லை. ஸோ ds by dr. 4 பைங்கிறது கான்ஸ்டன்ட், மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா as it is 4 பை. r ஸ்கொயர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா 2r. ஸோ இதோட நம்ம விட்டுணுமா இல்லை ஏதாவது dr by dt ஏதாவது எழுதணுமா? இல்லை. ஏன் சார்? r ஏதானே டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்க, rக்கே டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னா நம்ம கூட எதுவுமே எழுதக்கூடாது. சரி, இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை. 4 2s are 8 by r. So this will be the r ds by dr. So ds by dr தானே கேட்டாங்க, வந்துருச்சு சார். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா? இல்லை. ஏன் சார் அப்படின்னு கேட்டா இங்க நமக்கு when சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க, when atன்னு சொல்லிட்டு. when r is equal to 4 centimeter நம்ம புட் பண்ணணுமா? when r is equal to 4 centimeter we have to put. சொல்லுங்க. ஸோ ds by drல r is equal to 4 centimeter. ஸோ புட் பண்ணுங்க பார்க்கலாம். r இருக்க பிளேஸ்ல 4 புட் பண்ணா 8 pi into 4. The final answer will be 8 4s are 32 pi. So this will be ds by dr when r is equal to 4. லாஸ்ட்ல நம்ம யூனிட் எழுதணும். அந்த யூனிட் மறக்க கூடாது. அந்த யூனிட் எதை வச்சு நம்ம எழுதணும்? இதை வச்சு தான் நம்ம எழுதணும். ஸோ ds means surface area. surface area கேட்டாலும் இல்லை ஏரியா கேட்டாலும் we have to write centimeter square per. dr இருக்கு, ரேடியஸ்னா ஒரு லென்த். ஸோ அதனால சென்டிமீட்டர் மட்டுமே எழுதிடணும். ஸோ திஸ் வில் பி our final answer. Check which option is satisfying. எந்த ஆப்ஷன் நமக்கு ட்ரூவா இருக்கு? 64 pi, 48 pi, 32 pi, 16 pi. ஸோ 32 pi centimeter square per second. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சராக இருக்கு. சரியா? 1 மார்க்ஸ் இருந்தாலும்
நமக்கு வந்து தெளிவாக நம்ம வந்து சால்வ் பண்ணி தான் நமக்கு புரியும்.